வெல்கம் டு ஆல் truefilshop.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது 100% நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஆன்டி ஹேர் ஃபால் ஆம்லா ஷாம்பு. அவனுடைய இமேஜ் இதுதான். இதில் என்னென்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆம்லா மலை நெல்லிக்காய். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரீத்தா பூந்தி கொட்டை. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா சீகக்காய். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா வீட் புரோட்டீன், கோதுமையிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட புரோட்டீன். இந்த ப்ராடக்ட் 100% நேச்சுரல் சோர்ஸ் உள்ள இன்க்ரீடியண்ட்டால் உருவாக்கப்பட்ட பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆம்லா. இந்த ஆம்லா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. ப்ரீமெச்சூர் ஹேர் இளம் நரைமுடியை உருவாகிறத தடுக்குது. ஸ்ப்ளிட் எண்ட் இல்லாமல் பாதுகாக்குது. ஸ்கேல்பில் ட்ரைனஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுது. மேலும் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஃபங்கிசைட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. இது ஹேருடைய ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால் ஹேர் லாஸ் அப்படின்றது ஆகாமல் பாதுகாக்கப்படுது. இது ஹேருடைய ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால ஹேருடைய வால்யூமும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்யூனிட்டியை, எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியண்ட் ரீத்தா பூந்தி கொட்டை. இது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், ஹேரில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ், அது மட்டும் இல்லை ஹேரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் சீபம், அந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுல க்ளீனிங் ப்ராசஸில் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இதுவும் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியண்ட் சீகக்காய். இது நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட். இது ஹேருடைய ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர்னுடைய ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் ஹேர் பிரேக்கேஜ் இல்லாமல் ஹேரை பாதுகாக்குது. இது ஸ்கேல்பில் இச்சிங்ஸ் வராமல் தடுக்குது. இந்த சீகக்காய் ஒன் ஆஃப் த நேச்சுரல் கிளென்சர். ஹேரில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் அண்டு டர்ட்ஸை க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியண்ட் வீட் புரோட்டீன். கோதுமையிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட புரோட்டீன் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஹேருக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்குது. இது ஹேருக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியும் எலாஸ்டிசிட்டி கெப்பாசிட்டியும் கொடுக்கறதுனால ஹேர் டேமேஜ் இல்லாமல் இருக்குது. இந்த வீட் புரோட்டீன் ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் குட் மாய்ஸ்சரைசரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு காம்போவாக யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஆம்லா ஷாம்போட ஹேர் ஆயிலும் ஹுஸ்மா ஹேர் ஆயிலையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் தேன் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹுஸ்மா ஹேர் ஆயிலை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் இந்த ஆம்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் மாதிரி இந்த ஹுஸ்மா ஹேர் ஆயிலை அப்ளிகேஷன் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுடைய ஹேருடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகி ஹேருடைய ரூட் பலப்படுத்தி ஒரு நல்ல டார்க்கான வால்யூமான ஹேரை உங்களால் அடைய முடியும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை